மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலோடு கூட உங்களை வரவேற்று தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல காத்து இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கிறிஸ்மஸை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை. அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நாம் நினச்சிட்ருக்கலாம், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம், அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், அல்லது நல்ல ஒரு சாப்பாடு உணவை நாம் சாப்பிட்டு இனிப்பு பண்டங்களை மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து நாமும் சாப்பிட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதனையில் கலந்து கொண்டு முடித்து கொள்ளலாம் என்பதாக ஒரு பாரம்பரியமான காரியத்துக்குள்ளாய் நாம் இதுவரை அப்படித்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறப்பதனுடைய காரணம் என்ன? அவர் பிறந்த பின்பதாக அவர் என்ன சொன்னார் தன்னுடைய பிறப்பை குறித்து என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அவருடைய முதல் வருகையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய காலகட்டங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு செலிப்ரேஷன் என்ற லெவல் மாத்திரம்தான் நமக்கு தெரியும், நாம் அறிந்திருக்கிறோம். அதை தாண்டி வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து? ஒருவேளை சிலர் இப்படியாக செய்வாங்க, ஒரு மாட்டுத் தொழுவத்தை உண்டாக்கி அதில் சில பொம்மைகளை எல்லாம் வைத்து, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் காலத்தில் இருந்த தேவ தூதர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் மாட்டுக்கொட்டை இருந்தது, இப்படித்தான் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தார் என்பதாக அது வடிவமைத்து வீடுகளிலே அலங்காரம் செய்வதை, அதையே வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கிறிஸ்மஸ். சீரியல் லைட்லாம் போட்டு கேக்கெல்லாம் வெட்டி அந்த சீன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தான் கிறிஸ்மஸ் என்று நினைப்போம். சிலர் வீட்டில் பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த நாட்களில் ஒயிட் வாஷ்லாம் பண்ணி வீட்டுக்கு நல்லா வண்ணம் தீட்டி, அப்போ வண்ணம்லாம் கிடையாது, ஒன்றே கோபி இருக்கும் இல்லாட்டே ஒயிட் இருக்கும். அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பை நல்லா சுட்டு அதை நல்லா மட்டையில் தேய்ச்சி, இப்போ ப்ரஷ் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, தேங்காய் மட்டையில் அடித்து அதை அடித்து அப்படி கொண்டாடுறது பாருங்கள். அதுதான் கிறிஸ்மஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அளவும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் நடக்கும். அப்போனா கிறிஸ்மஸ் வந்துடுச்சுன்னு அர்த்தம். புது ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ஒரு வாரம் அப்படி போகிறது வர்றது, ட்ரெஸ்ஸை எடுக்கிறது, அதெல்லாம் தான் கிறிஸ்மஸ் நமக்கு. பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவையெல்லாம் தேவைதான். ஒரு மனுஷனுக்கு ஒரு செலிப்ரேஷன் தேவை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களெல்லாம் தேவை தான். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் அல்ல, அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று நம் வேதத்தில் இயேசுவே சொல்லுகிறதை கேட்கலாம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இதுதான் அவருடைய வருகையினுடைய காரியங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிற செய்தி. அவர் ஊழியம் கொள்ளும்படி அல்ல,
ஊழியம் செய்யும்படி தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அநேகருடைய வாழ்க்கையில் ஊழியனா என்னன்னு தெரியாது, ஊழியம் யார் செய்யறது அப்படின்றது தெரியாது, ஊழியம் செய்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி கேட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நிச்சயம் பெற்றீர்களோ, அன்றைக்கு நீங்கள் ஊழியக்காரர்கள் தான். அன்றைக்கே கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இயேசு இந்த ஊழியத்தை செய்வதற்கு 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் 3 ஆண்டு காலம்தான் இயேசு ஒரு முழுமையான ஊழியத்தை செய்தார். 12 வயதில் இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அதன் பின்பதாக வேதாகமத்தில் ஒரு பெரிய இடைவேளை. இயேசு கிறிஸ்து முழுமையாய் ஊழியம் செய்தது அவர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பதாக 33 ஆண்டு காலங்களிலே 3 ஆண்டு காலம்தான் அவர் ஒரு முழுமையான ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்தை செய்வதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறவங்க கட்டாயம் ஊழியக்காரனாக இருக்கணும். விசுவாசி என்பதை காட்டிலும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தம்முடைய மகிமையிலே நம்மை சேர்த்து கொள்ளும் பொழுது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என் மகிமையில் பிரவேசி என்று சொல்லுவார். விசுவாசியே என்று அல்ல, திருச்சபை மக்களே என்று அல்ல, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என் மகிமையில் பிரவேசி என்றார். பிரியமானவர்களே, அவர் ஊழியம் செய்யும்படியாய் நம்மை அழைப்பதற்காக இந்த உலகத்தில் 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்கள், வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்க. ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே அதை சொன்னார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஊழியத்தை செய்தார். இருதயம் நொறுங்குண்ட மக்கள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் உண்டு. நம்முடைய பார்வையில் அவர்கள் சுகமாயிருப்பதை போல தோணலாம். அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. இயேசு ஒருவர்தான் அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து நிதானித்து பார்க்க முடியும். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்காக இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்படியாய் வந்தார். ஒரு சமயம் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நாயின் என்று சொல்லுகிற ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் அவர் போகும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் அழுகையோடு புறம்பலோடு அவர்கள் கல்லறையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரி விசேஷமாய் கண்ணீரோடு மிகுந்த பாரத்தோடு கூட போய்கொண்டிருக்கிறார். இயேசு பார்த்தார். அவரை யாரும் அழைக்கவில்லை. அவர் தூரத்தில் இருந்து அதை பார்த்து, இந்த மகள் இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனையில் இருக்கும்,
என்பதை அவர் அறிந்தபடியினால் வேகமாய் வந்து போய்கொண்டிருக்கிற கூட்டத்தாரை நிறுத்தினார். நிறுத்தி அந்த அம்மா அழுது கொண்டிருக்கிற அம்மாவுடைய கண்ணீரை துடைத்து அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு, அந்த பாடையிலே அவளுடைய மகன் மரித்து போனவனாய் இருக்கிறான். ஒரே ஒரு மகன் மரித்து போனவனாய் இருக்கிறான். வாழ்க்கையை துளைத்தவளாய் இந்த அருமையான சகோதரி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உடைக்கப்பட்ட இருதயம், கண்ணீரோடு கூட இருக்கிற இருதயம், அதை ஆற்றி தேற்றுவதற்கு, அதற்கு சமாதானத்தை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரால முடியாது. யாரும் அப்படிப்பட்ட ஆறுதலை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட அன்பை காட்ட முடியாது. இயேசு நொறுங்குண்ட இருதயம் உடைய அந்த சகோதரியை நோக்கி பார்த்தார், இறங்கி வந்தார். இந்த பாடையை தொட்டு மரித்து போய் கிடக்கிற அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். இருதயம், நொறுங்குண்ட இருதயம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. அப்படித்தான் அவருடைய ஊழியங்கள் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாட்களில் பாருங்க, கடனை வாங்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், கடனை வாங்கி ட்ரெஸ் எடுப்போம், கடன் வாங்கி நகை எடுப்போம், கடனை வாங்கி அதை செய்வோம் இதை செய்வோம். எல்லாவற்றையும் செய்துட்டு கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது மிகுந்த வேதனை, மிகுந்த துக்கம். காசுக்காரன் வட்டிக்கு கொடுத்தவன் வந்து கேட்கும் பொழுது இருதயம் நொறுங்கி போயிடும். எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும், எதுக்கு இப்படிப்பட்ட ஆண்டோடைய பிறப்பை கொண்டாடணும் என்று ஒரு வேளை நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். ஒருவேளை நீங்களும் அப்படி பல காரியங்களிலே நொறுக்கப்பட்டவளாக இருக்கலாம், இருதயம் நொறுங்குண்டவளாக இருக்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். அது மாத்திரமல்ல, விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். விடுதலை இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஒருவேளை பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பிசாசின் பிடியினாலே, ஒருவேளை வியாதியினாலே, ஒருவேளை கெட்ட சுவாபங்களினாலே, ஏதோ ஒரு பலவீனத்தினாலே ஒருவேளை நாம் கட்டப்பட்டவர்களாக விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ஹேபிட், விட முடியாத சில காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். அதிலிருந்து விடுதலை செய்வதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் நொறுங்குண்ட இருதயமுடையவர்களுக்கும் விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை தருவதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அனுக்கிரக வருஷத்தை கூறவும் பிரசங்கம் பண்ணவும் நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய முடிகிறது? வேதனையில் இருக்கிறவனை இன்னும் வேதனைப்படுத்துகிற ஊழியத்தை செய்வோம். நொறுங்கி போயிருக்கிறவனை இன்னும் ஏமாற்றுகிறது, இன்னும் துக்கப்படுத்துறது, இன்னும் வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துறது, இன்னும் குற்றப்படுத்துகிறது, இன்னும் அவர்களை பலவீனப்படுத்தி எழும்ப விடாதபடிக்கு மடங்கடிக்கிற ஊழியத்தை தானே நம்ம செய்கிறோம். இயேசு நொறுங்குண்டு இருதயம் உடையவர்களை தூக்கில விட்டாரு. கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறீங்க? எத்தனை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நீங்கள் ஆறுதலின் தாயாக, ஆறுதலின் தகப்பனாக இருந்திருக்கிறீங்க? கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவருடைய நோக்கம் வேண்டும். எத்தனை பேருடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க? எத்தனை பேருடைய விடுதலைக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அதுதான் ஊழியம். இயேசு அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செய்தார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்வதை பிரதானப்படுத்துவது தான் ஒரு தேவ மனுஷனுடைய முன்னான அல்லது தேவ மனுஷனுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.
நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஊழியம் செய்வதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய, அல்லது கிறிஸ்துவால் பிறக்கப்பட்ட கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற ஒரு மனிதனுடைய சுபாவமாக இருக்க வேணும். இன்னைக்கு நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம்? அது ஏதோ பிரதானமான அழைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் ஊழியம், பிரதானமாய் அவங்க கிருபை பெற்றவங்களுக்கு தான் ஊழியம், அவங்க தான் ஊழியக்காரரு. எல்லாரும் ஊழியக்காரர் தான். அதில் ஆண்டவர் வெவ்வேறு விதங்களில் பிரித்து விடுகிறார். ஒவ்வொருடைய அழைப்பு வித்தியாசப்படுகிறது. ஆனால் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். ஆவியானவர் ஒருவரே. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு ஊழியம் செய்வதற்கு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்ததனுடைய நோக்கம் உன்னை ஊழியக்காரனாய் மாற்றுவதற்கு, நீங்கள் ஊழியம் செய்யும்படியாய் அழைப்பதற்கு. 12 சீஷர்கள் இருந்தார்கள். 11 பேரிடத்திலே தான் அந்த ஊழியத்தை அவர் ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போனார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, அவர்கள் ஊழியம் செய்து அப்போஸ்தலர்களை உருவாக்கி, அவர்கள் ஊழியம் செய்து ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளை ஆத்ம ஆதாயம் செய்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஊழியம் செய்யாட்டி இந்த கிறிஸ்மஸை கொண்டாட முடியுமா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் முன் வந்திருக்கிறீங்க? உங்கள் சாட்சியை நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறீங்க? நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? அப்படி ஊழியம் செய்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாட முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அவர் தெளிவாக சொல்கிறார், நான் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரை நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால், இனி வரும் நாட்களில் ஏதாகலும் ஒரு ஊழியத்தை செய்யணும். ஒருவேளை ஜெப ஊழியமாக இருக்கலாம், கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை ஃபீல்டில் இறங்கி செய்கிற ஊழியமாக இருக்கலாம், சாட்சி சொல்லுகிற ஊழியமாக இருக்கலாம், கைப்பிரதி கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், சபைக்கு அழைத்து வருகிற ஊழியமாக இருக்கலாம், அல்லது சபையில் பல காரியங்களை உதவி செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம். பல விதங்களில் ஊழியங்கள் உண்டு. அந்த ஊழியங்களை நிறைவேற்றுவது தான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார். 3.5 ஆண்டு காலங்கள் தீவிரமான ஊழியத்தை செய்தார். அந்த சுவிசேஷம்தான் இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை தான் இன்றும் நாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் என்றைக்கு மாறுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸ், கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். ஹல்லேலூயா. 2வது அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஊழியம் செய்யும்படி நான் வந்தேன் சொல்லிட்டு அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், ஜீவனை கொடுக்கவும் நான் வந்தேன் சொல்றார். ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியும் ஜீவனை கொடுக்கும்படியும் வந்தேன். அநேகரை ரட்சிக்கும்படி ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் சொல்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே சொல்லிட்டாரு, என் ஜீவனை கொடுப்பதற்கு தான் அந்த பூமியிலே வந்தேன்னு. அவரை ஒருவரும் பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட முடியாது, அவரை யாரும் கொலை செய்ய முடியாது, யாரும் அவரை எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம், ஏக சக்கராதிபதி அவர், சர்வ வல்லமை படைத்தவர் அவர். அவரை யாரும் பிடிச்சி சிலுவையில் அடிக்க முடியாது. இயேசு ஏன் சிலுவையில் அடித்தாங்க? அநேகருக்கு கேள்வி அதுதான். அவர் தட்டிட்டு இருக்கலாமே, அவர் ஏன் சிலுவையில் அடிக்கணும்? அவருக்கு தெரியாதா? அவர் தீர்க்கதரிசி தானே. இதெல்லாம் அங்கேயே கேட்டாங்க, சிலுவையிலே கேட்டாங்க. நீ தீர்க்கதரிசியாக இருந்தா என்ன சொல்ல, நீ உன்னை அடிக்கிறது யாருன்னு. இந்த கேள்வி இன்னையும் வரலாம் கேட்டுட்ருக்கான். எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்கிறாரு, நான் ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தேன். யாருக்கு? நான் உனக்கு.
நான் செத்தாதான், என் ஜீவனை கொடுத்தாதான் நீ உயிர்ப்பிக்கப்பட முடியும், நீ ரட்சிக்கப்பட முடியும், உனக்குள் உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். நான் ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் அந்த பூமியில பிறந்தேன். என்னுடைய பிறப்பே அதுக்குத்தான். அதுதான் பிதாவுடைய சித்தம், அதுதான் அவருடைய விருப்பம். என்னை யாரும் கொலை செய்ய முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க அந்த பூமிக்கு வந்தார், அதை நிறைவேற்றினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய ஜீவன் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு பிழைப்பை கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் புதுப்பிக்கப்படுகிறது, அவருடைய ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறது. அவனுக்குள் ஒரு மனசாட்சியின் புத்துணர்வை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்களா? ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா மூச்சு விடுறத நான் கேட்கல, சுவாசிக்கிறத நான் கேட்கல. அது எல்லாருமே செய்கிறான். துன்மார்க்கனும் செய்கிறான், நீதிமானும் செய்கிறான். அந்த சுவாசத்தை நான் கேட்கல. உன் ஆத்மா வாழ்தா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ மரித்த, நீ உயிரோடு கூட இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய ஆத்மா மரித்து போய் கிடக்கிறது. அதை அவர் உயிர்ப்பிப்பதற்காக, அதை அவர் ஜீவனுள்ளதாய் மாற்றுவதற்காக, தனது ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். அதை புரிஞ்சு கொண்டு வந்தா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்க முடியும். இயேசு வந்தது உண்மை, அதை ஒத்துக்குவான். இயேசு ஊழியம் செய்தது உண்மை, அதை ஒத்துக்குவான். ஆனால் இயேசு தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நீங்கள் ஆத்மாவிலே ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறதா? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஜீவன் இருக்கிறதா? ஜீவனோடு கூட நாம் இருக்கிறோமா? ஏனென்றால் அவர்தான் ஜீவாதிபதி, ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நமக்கு உயிரை கொடுக்கிறவர், நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம். அதற்கு தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். பொம்மையை வச்சுட்டு கிறிஸ்மஸும் கொண்டாடுறதில்ல, சீரியல் லைட்டை போட்டுட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில்ல, ஒரு ட்ரீயை வச்சுட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கிடையாது. ஒரு கேக்கை வெட்டி 4 பேர் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு கிறிஸ்மஸை முடிக்கிறது கிடையாது. இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு கூட இருந்தால் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்களுக்குள் ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்ட உன் மனசாட்சிக்கு தெரியும். செத்து போய் கிடக்கும் மனசாட்சி, அவன் தான் எது வேணா செய்வான். பாவனா என்னன்னு தெரியாது, துரோகனா என்னன்னு தெரியாது, அயோக்கியனா என்னன்னு தெரியாது, எதை வேண்டுமா செய்வான். காசை கொடுத்தா கொலை பண்ணுவான், காசை கொடுத்தா ஏமாத்துவான், காசை கொடுத்தா எது ஒன்றுமா செய்வான், மிரட்டுவான், எது ஒன்றுமா செய்வான். ஏன்னா அவருடைய ஆத்மா செத்து போய் கிடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், இயேசு உங்களிலே பிறந்தது உண்மை என்று சொன்னால், நீங்கள் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்கனாக்கா உங்களுடைய மனசாட்சி ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறியணும்னு வேதம் சொல்லுகிறது. உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். நீங்கள் சரியாக இருக்கீங்களா? நீங்கள் ஓகேவா? நீங்கள் ஆண்டவர் முன்னாடி எப்படி இருக்கீங்க? அவர் இருதயத்தை பார்க்கிறவர். கிறிஸ்மஸ் கொண்டாடுற நீ வெளியில் ஒரு வேளை அலங்காரமாக நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு, நல்ல நகையெல்லாம் மாட்டி, நல்ல லிப்ஸ்டிக்ஸை பூசி, பவுடரை போட்டு, நல்ல மேக்கப் செட்டெல்லாம் அடித்து, நல்ல கொண்டாட்டத்தோடு பயங்கரமாக எல்லாம் செஞ்சாலும் உன் இருதயம் கிழிஞ்சு போய் கிடக்கல, கந்தையாக கிடக்கல, அலங்கோலமாக கிடக்கல, செத்து போய் கிடக்குது, நாற்றம் எடுக்கிறதா இருக்குல்ல. என்ன பிரயோஜனம் கிறிஸ்மஸ் கொண்டாடி?
என்ன லாபம்? அதில் என்ன நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம்? ஒன்றுமே இல்லைல்ல. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமியில் வந்தார். அவர் ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதற்காக அவர் இந்த பூமியில் வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. அவருடைய 2வது வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜீவனோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தும் போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையோடு கூட இந்த உலகத்தில் நீங்கள் அவருக்கு சாட்சியாய் வாழும் பொழுது நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நொறுங்கி போயிருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை சொல்லும்படி, நொறுங்கி போன இருதயம் உடையவர்களை நீங்கள் ஆற்று தேற்றும்படி உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நல்ல மனசாட்சி இல்லைன்னு சொன்னால், உதவி செய்கிற ஹெல்பிங் டெண்டன்சி இல்லைன்னு சொன்னால், நல்ல ஒரு இருதயம் இல்லைன்னு சொன்னால், கபடும் சூதும் நிறைந்த ஒரு இருதயத்தோடு கூட இயேசு அவருடைய பிறப்பை கொண்டாடுவதில் அவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் தாவீது சொல்கிறார். சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் அப்படி சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க, நல் மனசாட்சியை தாங்க, நான் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாக, ஊழியக்காரியாய் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, அவருடைய ஜீவனை பெற்றவர்களாக இந்த உலகத்துக்கு சாட்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கையிலே என் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. தகப்பனே, அவருடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஊழியம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. அவர்களை ஆண்டவரை உயிர்ப்பித்து உம்முடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவனோடு கூட உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தருவீராக. ஒவ்வொருடைய பிரச்சனைகளை மாற்றுங்க. சந்தோஷம் சமாதானம் அவளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள்